அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சினுடைய நியூ சிலபஸ் அடிப்படையில சொல்லும் பொருளும் சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இதுல 6 to 8 வரைக்கும் பார்க்க போறோம். சரியா? 9th அண்ட் 10th அடுத்த வீடியோ பதிவுல உங்களுக்கு வரும். ஓகே. இப்ப என்ன பார்க்க போறோம்னா 6th, 8th, 7th, 8th இந்த 3 வகுப்புல இருந்து சொல்லும் பொருளும் மட்டும் பார்க்க போறோம். அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து கண்டிப்பா 2 கேள்விகள் கண்டிப்பா வந்துரும். சொல்லும் பொருள். ஓகேவா? எப்படின்னா நீங்க படிச்சு அகைன் அகைன் ரிப்பீட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா போதும். அது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லி பார்த்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் நிருமித்த. சரியா? நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா விளைச்சல், சமூகம் என்பது மக்கள் குழு, அசதி என்பது சோர்வு, ஆழிப்பெருக்கு, கடல் கோள், மேதி என்பதுனா உலகத்தை குறிக்கூடிய சொல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய முறை கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? திங்கள் என்பது நிலவையும், கொங்கு என்பது மகரந்தம், அலர் என்பது மலர்தல், திகிரி என்பது ஆணை சரகம், ஆணை சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஊழி. ஊழி என்பது என்ன? நீண்ட தொறுகால பகுதி அப்படி சொல்றாங்க. உள்ளப்பூட்டு அறிய விரும்பவாய். சரியா? அறிய விரும்பாமை, அறிய விரும்பாமை. அடுத்து பொருட்கோட்டு என்பது பொன் மயமான சிகரத்தில், பொன்மயமான சிகரத்தின்னு சொல்லிட்டு பேர். மேரு என்பது இமயமலை, நாம நீர் என்பது அச்சம் தரும் கடல். ஓகேவா? அடுத்து அலி என்பது கருணையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இங்கு அமைகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் காணி. காணி என்பது நில அளவை குறிக்கும் ஒரு சொல். மாடங்கள் மாளிகையின் அடக்குகள். சித்தம் என்பது உள்ளம். சித்தம் என்பது உள்ளம். ஓகேவா? இயன்ற வரை, முடிந்த வரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு. ஔடதம் என்பது மருந்து. சரியா? ஔடதம் என்பது மருந்து. இது ஸ்கூல் புக்ல நிறைய பார்த்திருப்போம். மாசற என்பது குறையில்லாமல். ஓகே. மாசற என்பது குறையில்லாமல். சீர்தூக்கின் என்பது ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் என்பது நாடு. அடுத்து தூற்றும்படினா இகழும்படி. மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் என்பது மற்றவர். நெறி என்பது வழி. வற்றாமல் என்பது அழியாமல், அழியாமல். நெக்ஸ்ட் நன்றி அறிதல். நன்றி அறிதல் என்பது பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு என்பது பிறருக்கு உதவி செய்தல். நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல். நந்தவனம், பூஞ்சோலை, பார், உலகம். பண் என்றால் இசை. இழைத்து என்பது செய்து. மல்லெடுத்து என்பது வலிமை வலிமை பெற்ற. சமர் போர். நல்கும் என்பது தரும். கழனி என்பது வயல். மரம் என்பது வீரம். எக்களிப்பு என்பது பெருமகிழ்ச்சி. களம் என்பது கப்பல். களம் என்பது கப்பல். ஆழி என்பது கடல். சரியா? கதிர் சுடர் என்பது கதிரவனினுடைய ஒளியை குறிக்கக்கூடியது. மின்னல் வரி என்பது மின்னல் கோடுகள். அரிச்சுவடி என்பது அகரவரிசை எழுத்துக்கள். மெய் என்பது உண்மை. தேசம் என்பது நாடு. நெக்ஸ்ட் தண்டருள் என்பது குளிர்ந்த கருணை. கூர். கூர் என்பது மிகுதி. செம்மையருக்கு என்பது சான்றோருக்கு. ஏவல் என்பது தொண்டு. பராபமே என்பது மேலான பொருள். பராபரமே அப்படின்னு சொல்லுவாரு. யாருன்னா தாயுமானவர். ஞாபகம் வச்சுங்க. பணி என்பது தொண்டு. எய்தும் என்பது கிடைக்கும். எல்லாரும் என்பது எல்லா மக்களுக்கும். சுயம் என்பது தனிமை. அல்லாமல் என்பது அதை தவிர. உள்ளீடுகள் என்பது என்ன? உள்ளே இருப்பவை. உள்ளே இருப்பவை. நெக்ஸ்ட் அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம். வீழும் விழும். ஆகாது முடியாது. பார் உலகம். நீள்நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாரி மழை. கும்பி வயிறு. பூதளம் பூமி. இதெல்லாம் பார்த்தது பாத்தீங்கன்னா 6th வரைக்கும் ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ 7th பார்க்க போறோம். 7th ஒன் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும். விரதம் நோன்பு. ஒப்புமை இணை. அற்புதம் விந்தை. ஈன்று பெற்று. கொம்பு கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை.
குறி என்பது குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. முகில் மேகம். உபகாரி வள்ளல். உபகாரி என்பது வள்ளலை குறிக்கூடிய சொல். கலித்திட, மகிழ்ந்திட. நச்சவரம், விட விடமுள்ள பாம்பு, விஷமுள்ள பாம்பு. விடம் என்பது என்ன? விஷம். அடுத்து விடுதி என்பது தங்கும் இடம். அடுத்து பரவசம் என்பது பெரும் மகிழ்ச்சி. சிற்றில் சிறுவீடு, கல் அலை, கற்குகை. துஷ்டி கேட்டல். துஷ்டி கேட்டல் என்பது துக்கம் விசாரித்தல். யாண்டு என்பது எங்கே. ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு. அடுத்து பாருங்க. சூரன் என்பது வீரன். பொக்கிஷம் என்பது செல்வம். சாஸ்தி என்பது மிகுதி. விஸ்தாரம் என்பது பெரும் பரப்பு. மதலை என்பது தூண். ஆஹ் நெகிழி என்பது தீச்சுடர். அழுவம் என்பது கடல். வேயா மாடம் என்பது வைக்கோல் போன்றவற்றால் வையப்பட்டாது. திண்மையாக சார்ந்து பூசப்படும் ஒரு மாணவம். சரிதா? அடுத்து வாரணம் என்பது யானை. பரி என்பது குதிரை. சிங்காரம் என்பது அழகு. கமுகு என்பது பாக்கு. கமுகு என்பது பாக்கு. அடுத்து சென்னி என்பது உச்சி. உறவு நீர் என்பது பெருநீர் பரப்பு. கரையும் என்பது அழைக்கும். அடுத்து உரு என்பது அழகு. பேழ, பிளக்க. வங்கூழ் காற்று. நீகான் நாவாய் ஒட்டுபவன். வங்கன் என்பது கப்பல். எல் பகல். கோடு உயர், கரை உயர்த்த. மாட ஒல்வெறி அப்படின்றது கலங்கரை விளக்கத்தை குறிப்பிட ஒரு சொல்லாக அமைகிறது. எத்தினைக்கும் முயலும். வெற்பு மலை. கழனி வயல் நிகர் சமம். பரிதி கதிரவன். அன்னதோர் அப்படி ஒரு. கார்முகில் மழைமேகம். துயின்றுத்தார் உறங்கிருத்தார். அடுத்து வைப்புழி என்பது பொருள் சேமித்து வைக்கும் ஒரு இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயல், வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சை என்பது கல்வி. விச்சை என்பது கல்வி. அடுத்து திருமாக்கள் என்பது படைப்பாளர்கள். நெருடி நெடி நாற்றம். மழை மடலை என்பது குழந்தை. வன்கீரை வளமான கீரை. முட்போய் என்பது முழுதாக சென்று. மறித்தல் தடுத்தல். மண்ணை வெட்டி தடுக்கு பகுதி. கட்டுதல் சொல்றாங்க. எதிரிகளை தடுத்து தாக்குதல். ஓகே. அடுத்து பரி என்பது குதிரை குறிக்கூடியது. கால் என்பது கால்வாய் பகுதி. குதிரையின் கால் அப்படி கால்வாயும் குறிக்கும், குதிரையின் காலை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாறி என்பது மழை. வறந்திருத்த அப்படின்னா வறண்டிருந்த அப்படின்னு ஒரு மீனிங் வருது. மடமகள் என்பது இளமகள். மடமகள் என்பது இளமகள். நல்கினால் கொடுத்தால். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. ஓகே. அடுத்து புகவா என்பது உணவாக. முன்றில் என்பது வீட்டின் முன் இடம். பின்ன இதை வந்து சொல்லுவாங்கன்னா முன்றில்னு சொல்லுவாங்க. இங்கு வீட்டை குறிக்கிறது. ஓகேவா? சோ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? இது வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் ஷேடிங் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம நோட் பண்றது மட்டும் படிச்சா போதும். குழி இருக்கு இல்லையா? குழி என்பது நிலை அளவின் பெயர். சான் நீட்டல் அளவின் பெயர். மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள். சீலை என்பது புடவை. மடை என்பது வயலுக்கு நீர் வடும் வழி. மடை. கழலுதல் உதிர்தல். வையம் என்பது உலகம். வெய்ய என்பது வெப்பக்கதிர் வீசும். சுடர் ஆழியான் என்பது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழி என்பது துன்பக்கடல். சொல் மாலை என்பது பாமாலை. தகலி என்பது அகல் விளக்கு. தகலி என்பது அகல் விளக்கு. ஞானம் என்பது அறிவு. நாரண் நாரணன் என்பது திருமால். வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் சாந்தம்.
அமைதி, மகத்துவம், சிறப்பு, பேதங்கள், வேறுபாடு, கலை, வேண்டாத செடி, பைங்குல், பசுமையான பயிர், வன்சொல், கடுஞ்சொல், தரா தாரணி என்பது உலகம், தத்துவம் என்பது உண்மை, இரக்கம் என்பது கருணை. சரியா? இது வரைக்கும் பார்த்தது 7th வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம 8th பார்க்க போறோம். சரியா? 8ஆம் வகுப்பு. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன். நிரந்தரம் என்பது காலம் முழுவதையும். வைப்பு என்பது நிலப்பகுதி. சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை எனும் ஒரு இருள். அடுத்து விசும்பு என்பது வானம், மயக்கம் என்பது ஒரு கலவை, இருதிணை உயர்திணை, அக்ரிணை. ஓகேவா? வழாமை என்பது தவறாமை. ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பிளர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரியா? மரம் என்பது வழக்கம், திரிதல் என்பது மாறுபடுதல், செய்யுள் என்பது பாட்டு, தழால் தழால் என்பது தழுவுதல், அதாவது பயன்படுத்துதல் சொல்லிட்டு மீனிங் வருது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். தூண்டுதல். தூண்டுதல் என்பது ஆர்வம் கொள்ளுதல், ஈரம், இரக்கம், முழவு, இசைக்கருவி, பயிலுதல், படித்தல், நாணம், வெட்கம், செஞ்சொல், திருத்திய சொல். நன்சை என்பது நிறைந்த நீர்வளத்தோடு பயிர் விளையும் நிலம். புன்சை என்பது குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் ஒரு பாட்டு. நெக்ஸ்ட். அடுத்து முகில் என்பது என்ன? முகில் என்பது மேகம். சரியா? கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. அடுத்து சேகரம் என்பது கூட்டம். விண்ணம், தேசம். வாகு என்பது சரியாக. காலன், யமன். மெத்த, மிகவும். காங்கேய நாடு என்பதுனா கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுடன் ஒன்று. சரியா? அடுத்து நெக்ஸ்ட். தீர்வன நீங்குபவை. உவசமம். உவசமம் என்பது அடங்கி இருத்தல். நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பேர்த்தகு அப்படின்னா அகற்றுவதற்கு. திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்துன்னு அர்த்தம். ஓகேவா? தெளிவு என்பது நற்காட்சி. திறந்தன தன்மை உடையன. குற்றவா பிரிவுகளாக. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பிணி துன்பம். ஓர்தல் நல்லறிவு. பிறவார் பிறக்க மாட்டார். அடுத்து நித்தம். ஓகே, நித்தம் நாள்தோறும். மட்டு என்பது அளவு. சுண்ட நாக்கு. கலன் அணிகலன், தடம் அடையாளம். வைப்பு என்பது உலகம். பேணுவையோர் பாதுகாத்தல். சிட்டுமுட்டு அப்படின்பது தடுமாற்றம். முற்ற என்பது ஒளிர. அகம்பாவம் என்பது செருக்கு. அடுத்து பண் என்பது இசை குறிக்கூடியது. கனகச்சுனை என்பது பொன் வண்ண நீர்நிலை. மதவேழங்கள் என்பது மத யானைகள் குறிக்கக்கூடியது. ஒரு முக்கியமான ஒரு லைன். முரலும் முழங்கும். ஓகேவா? பழவை என்பது முதிர்ந்த மூங்கில். அடுத்து அளந்தவர் வறியவர். செராமை என்பது வெறுக்காமை. நோன்றல் என்பது பொறுத்தல். போற்றல் என்பது பகைவர். வாரி வருவாய். எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது கட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. கிளை உறவினர். பேதையர் என்பது அறிவற்றவர். அடுத்து மறவாமை. பொறை என்பது பொறுமை. வெகுக என்பது தங்குக. ஓதை என்பது ஓசை. வெறி என்பது அஞ்சி. யானர் என்பது புது வருவாய். மரளி காலன். பரி யானை. தூறு புதர். அறுவர் தமிழர். உன்றன சினத்து எழுந்தன. வழிவர் என்பது நழுவி ஓடுவர். பிலம் மலைக்குகை. மண் மண் மண்டுதல் நெருங்குதல்.
இறைஞ்சினர், வணங்கினர், முளை, மலைக்குகை. சரியா? நெக்ஸ்ட். சிவன் உயிர், சத்தியம் என்பது உண்மை, ஆனந்த தரிசனம் என்பது மகிழ்வான காட்சி, நமன், யமன், சித்தம், உள்ளம், நம்பர் என்பது அடியார், படமான கோயில் என்பது படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோவில், வையம் என்பது உலகம், சபதம் என்பது சூளுரை, மோகித்து என்பது விரும்பி, நாணமே, கூசாமல், உய்மின், ஈடேறுகள், ஈயல் என்பது வழங்கினால், பகராய் என்பது தருவாய், ஆனந்த வெள்ளம் என்பது இன்பப் பெருக்கு, பராபரம் மேலான பொருள், அடுத்தவருக்கு நீக்கியவருக்கு. சரியா? அடுத்தவருக்கு நீக்கியவருக்கு. நிறை என்பது மேன்மை, பொறை என்பது பொறுமை, போச்சாப்பு என்பது சோர்வு, மையல் என்பது விருப்பம், ஓர்ப்பு என்பது ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு பொறாமை, மதம் கொள்கை, இகல் பகை, மன்னும் நிலை பெற்ற. ஸோ இப்போ பார்த்தது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஃபுல்லுமே பார்த்தாச்சு. சரியா? ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் 9th and 10th உங்களுக்கு வீடியோ பதிவில் அனுப்பிச்சு விடுவாங்க. பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.